சட்டனுக்கு ஆபீஸ் வந்து லீவ் விட்டுட்டா போதும், ஏதாச்சும் ரெசிபிஸ் பார்த்து வச்சிருப்பாங்க. அப்படிதான் நேத்து சிக்கன் தோரன் செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ட்ரிவாண்ட்ரம் சைட்ல ரொம்பவே ஃபேமஸான சைட் டிஷ் இது. சின்ன வயசுல எப்பவோ சாப்பிட்ட ஞாபகம். அப்புறம் என்ன, ஏன் ஆளு கேட்டாச்சு, ரெசிபி எல்லாம் தப்பி எடுத்து தயாராயாச்சுல்ல. அப்புறம் சேட்டை வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு போன்லெஸ்ஸா கட் பண்ணி கிளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. கடாய் அடுப்புல வச்சு ஆயில் ஊத்தி காய்ச்சதும் கடுகு, கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து நறுக்குன சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக கிளறிட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறணும். அதுலயே தண்ணி எல்லாம் விட்டு வந்து சூப்பரா வந்து வந்துடும். அந்த கேப்ல சைட்ல வந்து நான் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன்ல வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தினதும் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள், கொஞ்சமா வந்து மீட்டு மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். மிக்சி ஜார்ல வந்து 2 கைப்பிடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு வந்து ஓரமா வச்சுட்டேன். இப்ப வந்து அரைச்ச தேங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்து மேல கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிட்டா பொலன்னு ஈஸி பீஸியான சிக்கன் பொரியல் தயாராயிடும். ரசத்தோட சர்வ் பண்ணா அடிப்பொலியா இருக்கும். மஸ்ட் ட்ரை. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்த டக்லிங் மாதிரி பின்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, சிரிச்சுட்டே வந்து சர்வ் பண்ணி லஞ்சை வந்து முடிச்சாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பின்னரோடையில இருந்து மீட் பண்ணட்டா. பை.